என்னோடு ஆன்லைனில் இணைந்திருக்கிற ஃபேஸ்புக் வியூவர்ஸ், யூடியூப் வியூவர்ஸ், உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நான் அன்போடு அழைக்கிறேன். எங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கும்படி. ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோமா? ஆராதிப்பேன் நான் பாடல் பாட்டி ஆட்டம் பாடி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆராதிப்பேன் நான் ஒரு பாடல் பாடி ஆட்டம் ஆடி ஏசப்பா புகழ் பாடி என்னை மறப்பேன். ஆராதிப்பேன் நான் ஒரு பாடல் பாடி ஆட்டம் ஆடி ஏசப்பா புகழ் பாடி என்னை மறப்பேன். நான் நம்பும் நம்பிக்கையை பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன். நான் நம்பும் நம்பிக்கையை பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன். நீதியின் தேவனே, வெற்றியின் தேவனே, பட்சமாக யுத்தம் செய்தீரே. நான் பாடிடும் தேவனே, நான் தேடிடும் தேவனே, பாடலுக்கு சொந்தக்காரரே. பாடு அல்லேலூயா, பாடு அல்லேலூயா, பாடு அல்லேலூயா, பாடு அல்லேலூயா, பாடு அல்லேலூயா, அல்லேலூயா. பாடு அல்லேலூயா, பாடு அல்லேலூயா, பாடு அல்லேலூயா, பாடு அல்லேலூயா, பாடு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதிப்பேன் நான் ஒரு பாடல் பாடி ஆட்டம் ஆடி ஏசப்பா புகழ் பாடி என்னை மறப்பேன். ஆராதிப்பேன் நான் ஒரு பாடல் பாடி ஆட்டம் ஆடி ஏசப்பா புகழ் பாடி என்னை மறப்பேன். திருப்பி சொல்லுங்க. ஆராதிப்பேன் நான் ஒரு பாடல் பாடி ஆட்டம் ஆடி ஏசப்பா புகழ் பாடி என்னை மறப்பேன். ஆராதிப்பேன் நான் ஒரு பாடல் பாடி ஆட்டம் ஆடி ஏசப்பா புகழ் பாடி என்னை மறப்பேன். நான் நம்பும் நம்பிக்கையை பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன். நான் நம்பும் நம்பிக்கையை பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன். குப்பைகள் கிடந்த நான் ஆண்டவரே, என்னை தூசியாக இருந்த ஆண்டவரே, ஆனாலும் ஏசப்பா உங்க கரம் நீட்டி என்னை தூக்கி எடுத்தீங்க, என்னை ரட்சித்தீங்க ஆண்டவரே. என்னோட எல்லா துன்பங்களையும் நீக்கினீங்க. ஹல்லேலூயா. எஸ். குப்பைக்குள் கிடந்தேன் நான், தூசியாக இருந்தேன் நான், ஏசப்பா கரம் நீட்டி தூக்கி விட்டீரே. குப்பைக்குள் கிடந்தேன் நான், தூசியாக இருந்தேன் நான், ஏசப்பா கரம் நீட்டி தூக்கி விட்டீரே. திருப்பி சொல்லுங்க. குப்பைக்குள் கிடந்தேன் நான், தூசியாக இருந்தேன் நான், ஏசப்பா கரம் நீட்டி தூக்கி விட்டீரே. குப்பைக்குள் கிடந்தேன் நான், தூசியாக இருந்தேன் நான், ஏசப்பா கரம் நீட்டி தூக்கி விட்டீரே. நான் நம்பும் நம்பிக்கையை பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன். நான் நம்பும் நம்பிக்கையை பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன். நீதியின் தேவனே, வெற்றியின் தேவனே, பட்சமாக யுத்தம் செய்தீரே. நான் பாடிடும் தேவனே, நான் தேடிடும் தேவனே, பாடலுக்கு சொந்தக்காரரே. பாடு அல்லேலூயா, பாடு அல்லேலூயா, பாடு அல்லேலூயா, பாடு அல்லேலூயா, பாடு அல்லேலூயா, அல்லேலூயா. துக்கத்தில் இருந்த போது, கலக்கத்தோடு இருந்த போது ஏசப்பா என்னோடு கூட இருந்து என் கரங்களை பிடித்து வழி நடத்தினவர் அவர். ஆமென். ஹல்லேலூயா. எஸ். துக்கத்தில் இருந்த போது, கலக்கத்தோடு நடந்த போது, அப்பாவும் கைகள் என்னை தூக்கி வந்ததே. துக்கத்தில் இருந்த போது, கலக்கத்தோடு நடந்த போது, அப்பாவும் கைகள் என்னை தூக்கி வந்ததே. நான் நம்பும் நம்பிக்கையை பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன். நான் நம்பும் நம்பிக்கையை பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன். நீதியின் தேவனே, வெற்றியின் தேவனே, பட்சமாக யுத்தம் செய்தீரே. நான் பாடிடும் தேவனே, நான் தேடிடும் தேவனே, பாடலுக்கு சொந்தக்காரரே. பாடு அல்லேலூயா, பாடு அல்லேலூயா, பாடு அல்லேலூயா, பாடு அல்லேலூயா, பாடு அல்லேலூயா, அல்லேலூயா.
என்னோடு சேர்ந்து இந்த சரணங்களை பாடுங்க. காலங்கள் கடந்து சென்று நாட்கள் எல்லாம் மாறிட்டாலும் நீ செய்த நன்மையை நான் என்றும் நினைப்பேன். காலங்கள் கடந்து சென்று நாட்கள் எல்லாம் மாறிட்டாலும் நீ செய்த நன்மையை நான் என்றும் நினைப்பேன். நான் நம்பும் நம்பிக்கையை பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன். நான் நம்பும் நம்பிக்கையை பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன். நீதியின் தேவனே வெற்றியின் தேவனே பட்சமாக யுத்தம் செய்தீரே. ஆமென். நான் பாடிடும் தேவனே நான் தேடிடும் தேவனே என் பாடலுக்கு சொந்தக்காரரே. என் நீதியின் தேவனே வெற்றியின் தேவனே பட்சமாக யுத்தம் செய்தீரே. நான் பாடிடும் தேவனே தேடிடும் தேவனே பாடலுக்கு சொந்தக்காரரே. பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ அல்லேலூயா பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ அல்லேலூயா. ஆராதிப்பேன் நான் ஒரு பாடல் பாடி ஆட்டம் ஆடி ஏசப்பா புகழ் பாடி என்னை மறப்பேன். ஆராதிப்பேன் நான் ஒரு பாடல் பாடி ஆட்டம் ஆடி ஏசப்பா புகழ் பாடி என்னை மறப்பேன். ஆராதிப்பேன் நான் ஒரு பாடல் பாடி ஆட்டம் ஆடி ஏசப்பா புகழ் பாடி என்னை மறப்பேன். ஆராதிப்பேன் நான் ஒரு பாடல் பாடி ஆட்டம் ஆடி ஏசப்பா புகழ் பாடி என்னை மறப்பேன். ஆராதிப்பேன் நான் ஒரு பாடல் பாடி ஆட்டம் ஆடி ஏசப்பா புகழ் பாடி என்னை மறப்பேன். ஆராதிப்பேன் நான் ஒரு பாடல் பாடி ஆட்டம் ஆடி ஏசப்பா புகழ் பாடி என்னை மறப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமா, ஏசப்பாவை நினைத்து நாம் பாடும்போது ஆடும்போது என்ன ஒரு ஆனந்தம் இல்லை, என்ன ஒரு சந்தோஷம். தேவனுடைய பிரசனம் நம்ம உள்ளங்களிலும் நம்ம வீடுகளிலும் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆமென். சந்தோஷத்துடன் இந்த நேரத்தை தேவனுக்கு என்று நம்ம ஆர்ப்பரித்து கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. எஸ் லார்ட். நித்தியவாசி நித்தியவாசி தேவன் நம்மளோடு நித்தியவாசியாக இருக்கிறார். He is an eternal God. ஆமென். அவர் நம்மளோடு என்றென்றைக்கும் பரிசுத்தராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்காக அவர் நம்முடையவராக நமக்காக ஒரு உயிரை தியாகம் செய்தவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. He is a God of glory. மகத்துவம் நிறைந்தவர், அந்த உன்னதமான தேவன். பரிசுத்தர் 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 என்று 24 மூப்பர்களும் தொடர்ந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவரை நம்ம உண்மையான எண்ணத்தோடு தொழுது கொள்ளும் போது தேவனுடைய பிரசன்ஸை நம்ம உணர்வோம். என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு என்று விட்டு கொடுங்க, ஆவியானவருக்கு என்று ஒப்பு கொடுங்க. Let Holy Spirit visit your home this evening. Let Holy Spirit visit your heart. Hallelujah. Welcome Lord என்று சொல்லுங்க. Welcome Holy Spirit என்று சொல்லுங்க. Yes Father. நித்தியவாசி நித்தியவாசியும் பரிசுத்தரென்கிற நாமமுடையவரே. நித்தியவாசியும் பரிசுத்தரென்கிற நாமமுடையவரே. மகத்துவமும் உன்னதமுமான நாமமுடையவரே. மகத்துவமும் உன்னதமுமான நாமமுடையவரே. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே. எல்லா நாமத்திற்கும் நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே. ஹல்லேலூயா. எஸ், அவர் பரிசுத்தர் 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 என்று 24 மூப்பர்களும் வணங்கி கொண்டிருக்கிற தேவனை நம்ம வணங்கி கொண்டிருக்கோம். என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
தேவனை நம்ம வரவேற்போம், பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம். வேற எந்த சிந்தனைக்கும் இடம் கொடாமல். Hallelujah. Let us submit ourselves to the Holy Spirit. Oh Jesus. Hallelujah. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுடையவரே, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுடையவரே, மகத்துவமும் உன்னதமுமான நாமமுடையவரே, மகத்துவமும் உன்னதமுமான நாமமுடையவரே, எல்லா நாமத்திலும் நீ மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே. எல்லா நாமத்திற்கும் நீ மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே. பரிசுத்தர் நீ பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். பரிசுத்தர் நீ பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். பாத்திர நீ பாத்திர, எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. பாத்திர நீ பாத்திர, எல்லா கனத்திற்கும் நீ பாத்திர. மேலானவர் நீ மேலானவர், எல்லா நாமத்திலும் நீ மேலானவர். நல்லவர் நீ பெரியவர், உன்னத நீ உயர்ந்தவர். பரிசுத்தர் நீ பரிசுத்தர், பரிசுத்தரே பரிசுத்தர். பரிசுத்தர் நீ பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவரே. நித்திய வாசியானவரே, you're the eternal God, பரிசுத்தர் என்கிற பரிசுத்தரே பரிசுத்தரே தொழுது கொண்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் நீர் இறங்கி வருவீராக. ஓ எஸ் லார்ட், உன்னதமானவரே. எஸ் ஃபாதர், ஓ எஸ் ஜீசஸ். மகத்துவமும் உன்னதமுமான நாமமுடையவரே, எல்லா நாமத்திற்கும் நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம். பாடுங்க ஆண்டவர். எஸ் ஆண்டவர் நினைத்து பாடுங்க. எஸ் எல்லா நாமத்துக்கும் மேலானவர் அவர். ஹல்லேலூயா. சர்வ பூமிக்கும் ஆண்டவர் அவரே. எந்த ஒரு தெய்வமும் இல்லை, உண்மையுள்ள தேவன் அவர்தான். ஹல்லேலூயா. Thank you Jesus. Oh Father. Yes Lord. ஆண்டவர் நீரே பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். பரிசுத்தர் நீ பரிசுத்தர். பாத்திர நீ பாத்திர, எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. பாத்திர ஏசப்பா, நீங்க பாத்திரர் ஆண்டவரே. எல்லா கணத்திற்கும் நீங்க பாத்திரர் ஆண்டவரே. மேலானவர் நீங்க ஆண்டவரே. எஸ் ஃபாதர், யூ மேலானவர் ஆண்டவரே. எல்லா நாமத்திலும் ஹல்லேலூயா நீர் மேலானவர். எஸ் ஃபாதர். நல்லவர் நீர் பெரியவர், உன்னத நீர் உயர்ந்தவர். பரிசுத்தர் நீ பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். Yes Father, நீர் மாத்திரம் ஆண்டவரே பரிசுத்தர். நீர் ஒருவரே. Yes Lord. Yes Father. ஆண்டவரே, சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற தேவனே, எங்கள் மத்தியில் இந்த நேரத்தில் அசைவாடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன் நீங்க ஆண்டவரே, எங்கள் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறவர்.
ஹல்லேலூயா. சேராபீன்கள் பூச்சி புகழ்கிற தேவன் நீங்க ஒருவர் ஆண்டவரே. Thank you Father. Thank you Jesus. We love you Master. சேரக்கூடாத ஒழிதலில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேரக்கூடாத ஒழிதலில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. One more time. சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. Sing it again. சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தரே. சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தர் அவர். நம் மத்தியில வாசம் செய்கிறது. கூடாத ஒளியில வாசம் செய்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ எஸ் ஃபாதர். ஓ ரமாஷிலிதினி. Thank you Lord for your presence this evening master. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில நீர் வாசம் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவனே, துயாதி தூயவரே. ஹல்லேலூயா. ஓ எஸ் ஃபாதர். சேராபீன்கள் போற்றி துதிக்கிற தேவனாய் இருப்பவரே, எங்கள் சேனைகளின் கர்த்தரே, எங்கள் மத்தியில இறங்கி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவன், சிங்காசனத்திலே வீற்றிருப்பவரே, பரிசுத்தரே பரிசுத்தரே. ஹல்லேலூயா. சொல்லுவோமா? எஸ் எஸ் பரிசுத்தர் அவரே. சொல்லுங்க. எஸ் லார்ட். ஹல்லேலூயா. Thank you Jesus. Oh yes Lord. வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. Hallelujah. Oh thank you Father. Thank you Lord for your presence this evening. புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. மாறாத தேவனே. Hallelujah. நீரே ஆரம்பம் முடிவுமாய் இருப்பவரே, வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. You are the eternal God Father. போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. One more time. சேனைகளின் கர்த்தரே. Hallelujah. சேனைகளின் கர்த்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். நீங்க பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். நீங்க ஒருவரே பரிசுத்தர் அப்பா. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில உம்முடைய பிரசன்ஸ் எங்கள் மத்தியில் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வீடுகளிலே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் ஆட்கொள்கள் இடைப்பட்டு நீங்க கிருபை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும்
ஆண்டவரே என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் கரம் நீட்டி ஆசீர்வதிக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. Hallelujah. Oh yes Father, we are unto your presence Master. Thank you for your sweet presence this evening. Jesus, we love you Lord. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். Hallelujah. உம்மை வணங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. Thank you for your sweet. Hallelujah. Thank you Lord. நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, we love you Father. We love you Jesus. எங்களை தெரிந்து கொண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Hallelujah. Hallelujah. அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை வணங்குகிறோம் அப்பா. நீ நல்லவர், நீ வல்லவர், நீ மகத்துவம் உள்ளவர். Hallelujah. 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 All glory and honor belongs to you Father. All glory and honor belongs to you Jesus. Thank you Lord. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் அப்பா. பரிசுத்தர் ஆண்டவரே, பரிசுத்தர். Oh yes. Oh yes Lord. We love you Jesus. We love you Father. We love you Lord. அண்ட சராசரங்களை உண்டாக்கினவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாயின் கருவிலே பேச சொல்லி அழைத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளன் கையில எங்களை வரைந்து எங்களை உயர்த்தினவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமா எங்களை காத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லா தருணங்களிலும் தேவ பிரசன்னத்தோடு எங்களை நடத்தினரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் வழி நடத்தினவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லா இக்கட்டான சூழ்நிலையில தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டதுக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டீரே, நன்றி இயேசுப்பா. பரிசுத்தரே, we love you Father. We love you Jesus. உம்மை விட்டு நாங்கள் விலகாதபடி தேவன் எங்களை அரவணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள எப்போது எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். Oh லஷரதைக்கு, oh தி நம சிவரபலக்கர. Hallelujah, we worship you We Lord. love you Lord. Oh தி நிஷிரிக்கல mama mama. Oh ரபல சிவரபலக்கர பரபல. Oh தி கரதி நிர்மாண சிரபல பர Holy Spirit. Oh hallelujah, we worship you Lord. We worship you. We thank you Lord for your presence. We love you Daddy. We love you Father. Hallelujah. யார் எங்களை கைவிட்டாலும் எங்களை கைவிடாத தேவனே, உள்ளன் கையில எங்களை தாங்குகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன்னத நாளத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம். என்னை கட்டான பேண்டமிக் சிச்சுவேஷன்லயும் தேவன் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பத்திரமாய் இஸ்ரவேல் கீழே பத்திரப்படுத்தினீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜீவனை கொடுத்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த தருணங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவர் திரும்பி பார்க்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி இயேசுப்பா. Oh yes Father, we love you Jesus. Oh we love you Lord. We love you for your grace. We love you for your mercy We love Father. you Lord. We love you. We love you Lord. We love you Jesus. உம்மை போல எங்கள் நேசிக்க யார் இல்லை ஆண்டவரே. நீங்க ஒருவர் மாத்திரம் எல்லாவற்றுக்கும் மேலா எங்களை நேசிக்கிற தேவன். நாங்க என்ன தப்பு செஞ்சாலும் எங்களை அரவணைக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. எங்களுக்காக சிலுவையில எல்லாவற்றையும் மேற்கொண்டீங்க அப்பா. Hallelujah. எங்கள் சாபங்களை நீக்கினீங்க, எங்கள் பாவங்களை நீக்கினீங்க, எங்கள் வியாதிகளை நீக்கினீங்க ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க சுகமாய் நிற்கிறோம், சுகமாய் வாழ்றோம் அப்பா. That's because of your grace on the cross. Because you took the cross on yourself, Father. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா. Hallelujah. ஆண்டவரே, இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல யார் யார் இக்கட்டான சூழ்நிலையில இருந்து உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ தேவன் நீங்க அவங்களுக்கு இறங்குவீராக ஆண்டவரே. சுகவீனமா இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. பொருளாதார விஷயத்துல ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. Hallelujah. வீடுகளிலே சமாதானம்
சமாதானம் இறங்கட்டும். ஆவியானவரின் பிரசன்ஸ் இறங்கட்டும். உம்முடைய நாமத்தினால எதை கேட்கிறோம் தருவேன் சொன்னீங்களா ஆண்டவரே. இன்னைக்கு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீ பதில் தருவீராக ஆண்டவரே. பதிலை உடனே கொடுக்கிற தேவன் நீங்க. அதிசயங்கள் அற்புதங்களை செய்கிறவர் நீங்க. நேற்றும் இன்று மாறாத தேவனாய் இருப்பவரே நீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உயிருள்ளவர் நீங்க. எங்களை உண்டாக்கினவர் நீங்க ஆண்டவரே. எங்களை பேச சொல்லி அழைத்தவர் நீங்க. சேனைகளின் கர்த்தர் நீங்க ஆண்டவரே. பரிசுத்தர் நீங்க அப்பா. We bow down before your throne, Father. We worship you, Father. We worship you. We love you, Jesus. We love you, Lord. Oh, we love you. We love you, Master. We love you, Appa, Daddy. We love you, Lord. உங்களோட பிரசன்ஸ் தான் ஆண்டவரே எங்களுக்கு முக்கியம். எங்க பக்கத்துல வந்து நில்லுங்க ஆண்டவரே. எங்கள் துக்கங்கள், எங்கள் பாடுகள் எல்லாம் போயிடும்பா. நீங்க மாத்திரம் இருந்தா போதும். எல்லாம் மாறிடும் ஆண்டவரே. எல்லாம் மாறிடும்ப்பா. சந்தோஷம் பெருகும். எல்லா ஆசீர்வாதங்களும் பெருகும் ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல நாங்கள் எங்களை தாழ்த்துக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Hallelujah. Thank you. Thank you, Father. Thank you, Holy Spirit. You're a sovereign God. I love you, Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே. சேரக்கூடாத ஒழிதலில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேரக்கூடாத ஒழிதலில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. One more time. சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. Sing it again. சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துக்கிறான்ப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, நேற்றும் என்றும் என்று மாறாத தேவனே, எங்களை மத்தியில் நீர் வாசமாய் இறங்கி வந்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில தேவனுடைய பிரசன்ஸை நாங்கள் ஒவ்வொருவரும் உணரத்தக்கதாக தேவன் நீங்க எங்களோடு இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. வீடுகளிலே ஆண்டவரே அமர்ந்து இந்த ஆராதனை வேளையில எங்களோடு பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பினதற்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆவியானவர். செய்தி வேளையில நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ ஆவியானவர் நீர் எங்களோடு பேசுவீராக. Let your rhema words flow through our ears, Father. எங்கள் செவிகள் திறக்கட்டும் ஆண்டவரே. நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ எங்களோடு பேசுங்க. உடைய ஊழியக்காரர் மூலியமாய் பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் அதை பணிந்து ஏற்றுக்கொள்ளும். உடைய கரத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மீதியான வேலையை தேவனுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே எங்களை வழி நடத்துவீராக. துதி கன மகிமை புகழ் எல்லாவற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இப்பொழுது காணிக்கை நேரமாக இருக்கிறது. ஸோ நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று விரும்பினால் ஜிபே மூலியமாக 9944912055 என்ற மொபைல் எண்ணுக்கு நீங்கள் ஜிபே மூலியமாக செலுத்தலாம். அப்படி இல்லைன்னா எங்களோட யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் போனீங்கன்னா
கனரா பேங்க் சர்ச் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம். அதுலேயும் நீங்கள் பே பண்ணலாம். இப்பொழுது இது செய்தி வேலையாக இருக்கிறது. தேவனுடைய செய்தியை கேட்க ஆயத்தமாக இருக்கீங்களா? So let's welcome our pastor, dear pastor, to give us the word of God. Put your hands together, church, to welcome our dear pastor. Welcome, pastor. ஸோ இன்றைக்கு நம்ம கேட்க போகிற செய்தியினுடைய தலைப்பு பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் யுவர் பாஸ்ட். கடந்த காலம் என்பது சிலருக்கு நல்ல காலமாக இருக்கலாம், சிலருக்கு கெட்ட காலமாக இருக்கலாம். கடந்த காலம் என்று சொன்னாலே நிறைய கசப்பான அனுபவங்கள், கசப்பான வளர்ப்புகள், கசப்பான ஞாபகங்கள், நிறைய வித்தியாசமான அனுபவங்கள் எல்லா மனிதருக்கும் உண்டு, எல்லா மனுஷிக்கும் உண்டு. கடந்த காலத்தை பற்றி பேச ஆரம்பித்தா நிறைய பேர் சந்தோஷமாக சொல்கிறதில்ல. அவருடைய கஷ்டங்கள், துன்பங்கள், வளர்க்கப்பட்ட விதங்கள், பட்ட பாடுகள், இதைத்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ இந்த கஷ்டங்கள், துன்பங்கள் இவைகளிலிருந்து நாம் விடுபடவில்லை என்று சொன்னால், இந்த கஷ்டங்கள், துன்பங்கள், அதாவது நம்முடைய கடந்த காலம் நம்மை எதிர்காலத்திற்கு செல்ல விடாது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கடந்த காலம் உங்களை பிடித்து இழுத்து வைத்திருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய எதிர்காலம் இங்கே தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. You cannot enjoy your blessing, you cannot enjoy your future, you cannot experience God's touch and favor in your life. எதிர்காலத்தில் தேவன் நமக்கென்று நிறைய வைத்திருக்கிறார். வாழ்க்கை என்பது கடந்த காலத்தோடு முடிந்து போவதில்லை, நிகழ்காலத்தோடு இன்றோடு முடிந்து போவதில்லை. கர்த்தர் ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். இதை எல்லாரும் நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அக்டோபர் என்பது ஒரு எதிர்காலம், அடுத்தது நவம்பர் என்பது ஒரு எதிர்காலம், இயர் 22 ஒரு எதிர்காலம். தேவன் நமக்கு அடுத்த 5 வருடங்கள் 10 வருடங்கள் நமக்கு தெரியாது. நாம் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் எதிர்காலத்தில் வாழும்படிக்கு தேவன் உங்களையும் என்னையும் நியமித்திருக்கிறார், வைத்திருக்கிறார், உயிரோடு வைத்திருக்கிறார். அவ எதிர்காலத்தை அனுபவிக்க வேண்டும், எதிர்காலத்தில் கர்த்தருக்காக வாழ வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும், ஊழியத்தில் செய்ய வேண்டிய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலத்திலிருந்து விடுபட வேண்டும். இதுதான் இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு. உங்கள் கடந்த காலத்திலிருந்து விடுபடுங்கள். உங்கள் கடந்த காலம் உங்களை பிடித்து இழுத்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அழுது கொண்டே இருப்பீர்கள், சோகத்திலேயே இருப்பீர்கள், முன்னேறி செல்ல மாட்டீர்கள். கடந்த கால வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். அதே பாருங்க, தமிழில் கடந்த காலம் அது கடந்து போயிடுச்சு. அவர் பாஸ்ட் லைஃப், இட் இஸ் ஆல்ரெடி பாஸ்ட், இட்ஸ் ஓவர், இட்ஸ் ஓவர், அது முடிந்து போய்விட்டது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிந்தது முடிந்தது தான். இதை நம்ம மனம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதுதான் உண்மை, அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ரியாலிட்டி, நோ ஒன் கேன் ஃபைட் அகெயின்ஸ்ட் த ரியாலிட்டி. உண்மை நிகழ்வுகளை யாரும் எதிர்த்து போராட முடியாது. நடந்தது நடந்தது தான், கடந்தது கடந்தது தான். கடந்த கால வாழ்க்கை முடிந்தது முடிந்தது தான். Dear children of God, இந்த கடந்த கால நினைவுகள் நமக்குள்ளே எதை கொண்டு வந்துவிடும்? ஒரு குற்ற உணர்வை கொண்டு வந்துவிடும். இந்த கடந்த காலங்கள் உங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். நீ ஒரு குற்றவாளி, நீ ஒரு குற்றவாளி, நீ ஒரு குற்றவாளி என்று சொல்லி உங்களை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைத்து கொண்டே இருக்கும். ஆகவே தான் ஃப்ரீடம் ஃப்ரம் கில்ட் கான்ஷியன்ஸ். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, this is not psychology or philosophy, இது தேவனுடைய வார்த்தை. குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Don't allow your mind to condemn you. Don't allow your brain to condemn you. உங்களை தூங்க விடாம, நிற்க விடாம, நடக்க விடாம, சமைக்க விடாம, வாழ்க்கையில் முன்னேற விடாம உங்களை குற்றப்படுத்துகிற அந்த குற்ற உணர்வு இருக்குது, அந்த மனம், அந்த உள்ள, அது whatever it is, don't allow that to talk to you. அது உங்களை குற்றப்படுத்த நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். அது உங்களோடு தொடர்ந்து பேச இடம் கொடுக்காதீர்கள். அப்படி நம்ம இடம் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்? நம்மளுடைய நிகழ்கால வாழ்க்கை பாதிக்கப்படும், எதிர்கால வாழ்க்கை பாதிக்கப்படும், மனம் பாதிக்கப்படும், உடல் பாதிக்கப்படும், உணர்ச்சிகள் பாதிக்கப்படும், ஹெல்த் பாதிக்கப்படும், வேலை பாதிக்கப்படும், குடும்பம் பாதிக்கப்படும், பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள், முழுவதுமே பாழாய் போகும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கடந்தது கடந்தது தான், உனக்கென்று ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். வேதத்திலிருந்து ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மார்க்குவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3-9 வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி நம்ம வாசிக்கலாம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ வெளியேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள
வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். இந்த பேசேஜ் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம வாசித்து முடிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். ஓகே, இந்த பேசேஜ் உங்க எல்லாருக்கும் தெரியும், அதனால நான் ரொம்ப டீடைல்டா போகவில்லை. லூக்காவில் எழுதியிருக்கிறது, அந்த வசனத்தை வாசித்து விடலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று. இந்த பகுதி 2 பகுதியில் வாசித்தோம். முதல்ல மார்க்ல வாசித்தோம், இப்போ லூக்ல வாசித்தோம். அங்கே ஒரு ஸ்திரீ வந்தாள் என்று தான் போடப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கிறதாகவே தான் இந்த பகுதியை நான் வாசிக்க சொன்னேன். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவள் இயேசுவின் பாதத்தை தன்னுடைய கண்ணீராலே நனைக்கிறாள், தலைமயிரினாலே துடைக்கிறாள். அந்த வெள்ளைக்கல் பரணி அந்த பாட்டிலை உடைச்சி அந்த சென்ட், விலையேறப்பட்ட சென்ட், காஸ்ட்லி சென்ட், 1 year wages சொல்றாங்க, 1 வருட சம்பளம், அவ்வளவு செலவு பண்ணாதான் அது வாங்க முடியுமா, அவ்வளவு காஸ்ட்லி சென்ட். அவ்வளவு பெரிய சென்ட்டை ஜீசஸுக்கு பூசினா இயேசு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். நல்லா கவனிங்க, இந்த ஸ்திரீ யாரு? ஆமாம், ஒரு சர்ச்சில் எல்டரோ இல்லை ஒரு ஊழியக்காரியோ வர்ஷிப் லீடரோ பாஸ்டர் அம்மாவோ கிடையாது. ஒரு பாவியாகிய ஸ்திரீ, ஒரு ஸ்திரீ கூட கிடையாது. அவளுக்கு என்ன டைட்டில்? பாவியாகிய ஸ்திரீ அப்படின்னு சொன்னால் அந்த வேர்டுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ப்ராஸ்டிடியூட், விபச்சார தொழில் செய்கிற ஒரு ஸ்திரீ என்று அர்த்தம். ஆகவே தான் அந்த நாட்களில் அதை சிம்பிளாக இப்படி எழுதியிருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் போடுங்க, இந்த ஆங்கிலத்தில் அதை வாசிக்கலாம். And behold, a woman in the city who was a sinner. Sinner என்று சொன்னால் prostitute. ஒரு சமுதாயத்தினாலே விரும்பப்படாத, இல்லாவிட்டால் ஒதுக்கப்படுகிற ஒரு வேலை என்று வைத்துக் கொள்ளலாம். குயிக்காக சொல்லி முடிக்கிறேன். So she is in the business of prostitution. இவளுக்குள்ள 7 பிசாசுகள் இருந்தது. ஆகவே சரித்திரத்தில் சொல்றாங்க, இது வித்தியாசமான விளக்கங்கள் இருக்கிறது. ஆனால் நிறைய பேர் சொல்றது இந்த மரியாள் தான் என்று சொல்லி. இவள் மகதலேனா மரியாள். இந்த மகதலேனா மரியாளுக்குள்ள 7 பிசாசுகள் இருந்தது. இப்போ கேள்வி, நம்ம சுருக்கமாக போல அந்த பேசேஜ் எல்லாம் தெரியும் தானே. இப்போ கேள்வி, இந்த சென்ட் வாங்க காசு எங்க இருந்து வந்துச்சு? நம்ம நிறைய திங்க் பண்ணுறதில்ல, ஆனால் திங்க் பண்ணுங்க நீங்கள். இந்த சென்ட் வாங்குறதுக்கு இவளுக்கு எங்கேருந்து காசு வந்துச்சு? பேங்க்கில் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணாலோ இல்லை ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணாலோ? ஷி ஏர்ன்ட் மணி ஃப்ரம் ப்ராஸ்டிடியூஷன். அவள் விபச்சார தொழிலில் இருந்தபடியினாலே அதில் சம்பாதித்த பணம், அதில் வாங்கின வெள்ளைக்கல் பரணி, சென்ட் பாட்டில், காஸ்ட்லி சென்ட். அந்த காஸ்ட்லி சென்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறது? இந்த தொழிலிலே ஆண்களை அட்ராக்ட் பண்ணுவதற்காக யூஸ் பண்ணுகிற ஒரு சென்ட் அது. ஆனால் அதே சென்ட், காஸ்ட்லி பெர்ஃப்யூம், ரெப்ரசன்ட் ஹர் பாஸ்ட் லைஃப், ஹர் சின். ஆனால் இப்பொழுது அந்த 7 பிசாசு அவளுக்குள்ளே இல்லை. இப்பொழுது அவள் நோ மோர் இன் ப்ராஸ்டிடியூஷன். இப்பொழுது அவள் நடத்தை கெட்ட பெண் அல்ல. இப்பொழுது அவள் இதில் இருந்தெல்லாம் விடுபட்டு விட்டாள். ஹல்லேலூயா. சுருக்கமாக சொல்ல போனால் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலிருந்து அவள் விடுபட்டு விட்டாள். அப்போ இப்போ யோசிக்கிறா, இது என்னுடைய தொழிலுக்காக நான் வாங்கி வைத்திருந்த சென்ட் பாட்டில் ஆச்சா, இப்போ இது என்ன பண்ணுறது? இந்த இயேசு என் பிசாசு, எனக்குள்ள இந்த பிசாசை எல்லாம் துரத்தி அடித்தார், என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார், என்னை பாவியாகி இருந்த என்னை ஒரு பரிசுத்தவாட்டியாக மாற்றி விட்டார். இதை நான் என்ன பண்ணுறது? வேஸ்ட் பண்ணுறதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லை. இதை அவருடைய பாதத்திலேயே நான் உடைத்து ஊற்றுவேன் என்று சொல்லி she broke her flask of oil and she poured it on the feet of Jesus. Hallelujah. Hallelujah. இதில் பாயிண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா, நம்மன்னா அக்செப்ட் பண்ணுவோமா? நம்மன்னா இப்படி ஒரு லேடி ஏதாவது கொண்டு வந்தால் அக்செப்ட் பண்ணுவோமா? ஏன்னா நம்முடைய பார்வைகள் வித்தியாசமானது, நாம் பார்க்கிற பார்வைகள் வித்தியாசமானது. அந்த பெண் மாற்றப்பட்டவள் என்று நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை மேடையில் ஏறி சாட்சி சொன்னால் கூட நம்ம நம்ப மாட்டோம். ஒருவேளை அவர் ஒரு பாட்டு பாட்டா கூட இல்லை, அவர் பைபிளை தூக்கி கொண்டு தெருவாக தெரிந்தால் கூட நம்ம நம்ப மாட்டோம். நம்ம எல்லாரும் பழைய கதையை தான் பேசுவோம். இவளை பற்றி தெரியாதா, இவளை பற்றி தெரியாதா?
அதான் ஹியூமன் நேச்சர். we talk only about the past. கடந்த காலத்தை மட்டும்தான் நம்ம பேசுவோம். ஆனால் இயேசு பாருங்க, அவள் பிசாசு பிடித்தவள் தான் உண்மை, ஆனால் அது கடந்த காலம். அவள் கெட்ட பெண் தான் உண்மை, அது கடந்த காலம். ஆனால் இப்போ அவள் விடுவிக்கப்பட்டவளாய் என்னுடைய சீடரிலே ஒருத்தியாய் மாறிவிட்டாள். ஹல்லேலூயா. she is now my child, she is my servant. அவள் என்னுடைய பெண், என்னுடைய மகள், என்னுடைய சீடர்களிலே ஒருத்தி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவளை ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து அவளை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. so dear children of God, இது எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து, மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளுகிறார்களோ இல்லையோ, இயேசு உங்களை புரிந்து கொள்ளுகிறார். உலகத்தில் இருக்கிறவங்களாம் இந்த பெண்ணை பற்றி பேசினது போல உங்களை பலவிதமாய் பேசலாம். இல்லை, நீங்கள் ஒரு ஆணா இருப்பீர்கள் என்று சொன்னால் பலவிதமாய் உங்களை பற்றி பேசலாம். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யார், உண்மையிலே யார் என்பதை இயேசு அறிவார். நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே தான் அந்த பரிசேயன் கேட்கிறான், இந்த பெண்ணை பற்றி இவருக்கு தெரியாதா? இவள் காலில் உட்கார்ந்து துடைத்து கொண்டிருக்கிறாள், அழுது கொண்டிருக்க, இவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு, விட்டுக்கொண்டே இருக்கிறாரு. இவர் ஒரு பரிசுத்தமானா? இவர் ஒரு நீதிமானா? இவர் உண்மையாகவே ஒரு ரபையா? இவர் ரபிதானா? இவர் மத போதகர் தானா என்று சொல்லி இவனுக்கு ஆத்திரம் வருது, கோபம் வருது. ஆனால் அவனுக்கு தெரியாது, இவள் மாற்றப்பட்ட பெண். இவளுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து இருக்கிறது. இவள் கர்த்தருடைய பிள்ளை இப்போது என்பது அவனுக்கு தெரியாது. மனிதர்கள் வெவ்வேறு விதமாக உங்களை பார்க்கலாம். மற்றவர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், சமுதாயம் உங்களை வித்தியாசமாக பார்க்கலாம். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இயேசு உங்களை புரிந்து கொள்கிறார். இயேசு அன்றைக்கு மகதலேனா மரியாளை புரிந்து கொண்டபடினாலே மகளே என்று சொல்லி அவள் கண்ணீராலே தன் பாதத்தை நனைக்கிறதற்கு இடம் கொடுத்தார். இவளை தொந்தரவு பண்ணாதீங்க, விட்டுருங்க என்று சொன்னார். So dear children of God, what do we understand? Try to understand people. மக்கள் என்ன சூழ்நிலையில் எப்படி ஏன் நமக்கு தெரியாது. கடந்த காலத்தை வைத்து ஒருவரை நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அது கடந்த காலம் முடிந்து விட்டது. இப்போ எப்படி இருக்கிறாங்க, இப்போ என்ன செய்கிறாங்க, இப்போ அவர்கள் யார், இப்போ அவங்க தேவனுடைய பிள்ளை, இப்போ இவ தேவனுடைய மகள், இந்த குடும்பம் தேவனுடைய குடும்பம் என்று உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளுங்கள், அணைத்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு தோள் கொடுங்கள். Try to understand people. Now she is a changed woman. கிரிட்டிசைஸ் பண்ணுறதெல்லாம் யார் தெரியுமா? மத ரீதியான மக்கள் தான். ரிலீஜியஸ் பீப்புள் ஆல்வேஸ் கண்டெம் அண்ட் கிரிட்டிசைஸ். தங்களை சுய நீதிமான்களாக பாராட்டி கொண்டிருப்பாங்க பாருங்க. எல்லாரோட நான் தான் பரிசுத்தவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜனங்கள் தான் எப்போதுமே மற்றவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, கண்டம் பண்ணுவாங்க. அவர்களால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. ஆனால் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற ஜனங்கள், கிறிஸ்துவின் அன்பினாலே நிறைந்திருக்கிற ஜனங்கள் பிறரை புரிந்து கொள்வார்கள். She is a changed woman. We always look at the past, but Jesus, he came for a defense. விட்டுருங்க என்று சொல்லுகிறார். So dear friends, try to understand people. Don't talk about their past. Now he or she is a child of God. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க, இயேசு என்னை புரிந்து கொள்கிறார். மற்றவர்கள் எங்களை புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ, இயேசு என்னை புரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்னுடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறார், என்னுடைய தாளந்துகளை ஏற்றுக்கொள்கிறார், நான் செய்கிறவைகளை ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்கள் பாருங்க, இவருக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கா, இவங்களுக்கு தகுதி இருக்கா, இவங்க இதை பண்ணலாமா, அவங்க அதை பண்ணலாமா, இப்படியே கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, உங்கள் மனசை தான் பார்க்குறார், உங்கள் மனசை தான் பார்க்குறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். Don't allow the devil to remind your past and put you down. உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை சொல்லி 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 பிசாசு உங்களை ஓவர் கம் பண்ண, கீழே தள்ளி நசுக்க நீங்கள் விட்டுவிடவே கூடாது. You need to overcome all the past bitter experiences. உங்களுடைய கடந்த கால கசப்பான அனுபவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தாண்டி கடந்து வர வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனால் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? Come out of your box. உங்களுடைய பெட்டிக்குள்ளேருந்து நீங்கள் வெளியே வாங்க. What is that பெட்டி? Your past. உங்களுடைய கடந்த காலம். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? அந்த பெட்டியை திறந்து அதுக்குள்ளே போய் உட்காந்து அந்த மூடியை போட்டு பூட்டிட்டு உள்ளே உட்காந்துக்கிறோம். எங்கள் அப்பா இப்படி பண்ணார், 6 வயசாக இருக்கும்போது அடித்தார், இவங்க எப்படி பண்ணாங்க, நான் கல்யாணம் கட்ட புதுசில் என் புருஷன் இப்படி பண்ணார், என் ஒய்ஃப் இப்படி மாமனார் இப்படி பண்ணார், மச்சான் இப்படி பண்ணார், அவங்க எப்படி பண்ணாங்க, இவங்க எப்படி பண்ணாங்க, இதே திறந்தோறும் பேசிட்டே இருப்பாங்க.
அதான் அந்த பாக்ஸ், அந்த பாக்ஸுக்குள்ளே போய் உட்காந்துட்டு அப்படியே புலம்பிகிட்டே இருக்கு. ஆண்டவர் சொல்கிறார், வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, உங்கள் கடந்த காலத்திலேருந்து வெளியே வாருங்கள். God wants you to come out. God wants you to come out. Hallelujah. எப்படி வெளியே வர்றது? அதுக்கு தான் அந்த டேபர்னக்கில் பழைய காலத்தில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்களா, இன்சென்ஸ் தூபம் போடுவாங்களா. தூபம் என்ன? அது ஸ்மெல், நல்ல வாசனை, நல்ல வாசனை. அதே போல் நல்ல வாசனை என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது? Praise and worship. நீங்கள் கர்த்தரை துதித்து பாடி மகிழும் பொழுது it is like pouring out oil. The fragrance represents worship. நீங்கள் ஆண்டவரை துதித்து பாடி மகிழும் பொழுது நீங்கள் ஆண்டவரை உயர்த்துறீங்க. and also you are inviting Jesus. ஆண்டவரை உங்களுடைய வீட்டுக்கு அழைக்கிறீங்க. தேவனுடைய பிரசன்னம் அங்கே வந்து விடுகிறது. அதுக்கு பதிலாக நீங்கள் பெட்டிக்குள்ளே உட்கார்ந்து அழுது கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் கடந்த காலத்தை நினைத்து நீங்கள் புலம்பிக் கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால், வாசனை வீசாது. அதற்கு பதிலாக நம்முடைய வாழ்க்கையில் நாற்றம் தான் அடிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே நாம் கடந்த காலத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். You need to praise him, you need to worship him, you need to thank him. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பழசையே நினைத்து கொண்டிருக்காதீங்க. நல்லவைகளுக்காக நன்றி செலுத்துங்கள், எதிர்காலத்துக்காக நன்றி செலுத்துங்கள், நிகழ்காலத்துக்காக நன்றி சொல்லுங்கள், வரும் நாட்களுக்காக நன்றி செலுத்துங்கள். Hallelujah. எல்லாம் சொல்லுங்க. When praises go up, When praises go up, blessings come down. blessings come down. Hallelujah. நான் துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் என்னை வந்து சேர்கிறது. இப்படிதான் ஓவர் கம் பண்ணணும். பழையவைகளை நினைக்கலாம், 1-2 நாள் நினைக்கலாம், 3 நாள் நினைக்கலாம். அதுக்கு தான் பைபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொருத்தரும் இறந்த உடனே துக்க நாட்கள்னு போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மோசே இறந்த போது எவ்வளோ பெரிய லீடர் அவர், எத்தனை நாள் அழுதாங்க? 30 நாள், 30 days, 1 month கொடுத்துருந்தார். அவ்வளோதான். அதுக்கு அடுத்தாப்புல சொன்னார், ஜாஷுவா கெட் அப், எழும்பு, இப்போ உட்காந்துட்டே இருக்காது, அழுது கொண்டே இருக்காது, எழும்பு, நீ உன் ஜனங்களும் இந்த இடத்தை விட்டு கடந்து போங்க, யோர்தானை கடந்து போங்க, நீங்க செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. கெட் அப். இல்லையா, மோசே பெரிய தலைவர் இறந்து போயிட்டார், கடந்த காலம். Now you arise, Joshua, it's your time. போதும் 30 நாள். ஆகவே தான் ஏசாயால நம்ம வாசிக்கிறோம், உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அழுதுட்டு இருக்காதுன்னு அர்த்தம். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. அதையும் நம்ம எல்லாமே தப்பாக புரிஞ்சுக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நீ அழுது கொண்டே இருக்காது, அந்த நாட்கள் எல்லாம் முடிந்தது. உன் துக்க நாட்கள் முடிந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் ஒரு அர்த்தம் தொங்கி நிற்கிறது. அரைஸ் now, எழும்பு, இப்போ உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. 30 நாள் 40 நாள் முடிந்து போயிடுச்சு. இப்போ நீ எழும்பு. ஆகவே தான் துக்க வீடுகளில் ஒவ்வொரு எல்லா நாடுகள்லையுமே பழக்கங்கள் உண்டு. அது முடிஞ்சு போனால் அதுக்கப்புறம் ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைப்பாங்க. முந்தையெல்லாம் 40 நாள் கழித்து வைப்பாங்க. அப்புறம் அது இப்போ எல்லாம் பிஸி லைஃப் ஆனதுனால சுருங்கி 16 நாள் ஆச்சு. அப்புறம் இப்போ 1 வாரம் கழிச்சு, 10 நாள் கழிச்சு, இப்போ 3 நாள் கழிச்சு, இப்போ அன்னைக்கே வச்சு முடிச்சிடுறாங்க. ஏன்னா எல்லோரும் பிஸியாக இருக்கிறாங்க, வெளியூர்லேருந்து வராங்க, உடனே எல்லாம் ரிட்டர்ன் ஆகணும், லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. ஆனால் என்ன, அது எதை குறிக்கிறது? அன்னைக்கே எல்லாரும் விருந்து சாப்பிடுவாங்க. நான் நிறைய நேரம் யோசிப்பேன், எப்படிடா இப்போ தான் ஒருத்தர் இறந்துருக்கா, அதுக்குள்ளே எப்படி இவங்க கறி சோறு சாப்பிடலாம், எப்படி மனசு விடுது? ஆனால் போடணும், சாப்பிடணும். அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஓவர்கம். நீங்கள் ஓவர்கம் பண்ணுங்க அப்படின்றதுக்காக சமுதாயத்தில் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அப்படி அதையே நினைத்து கொண்டிருக்காதீங்க. தாவீதினுடைய லைஃப்பில் பாருங்கள், மகன் இறந்து போயிட்டான் அப்படின்னா அது வரைக்கும் இவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அழுது கொண்டிருக்கிறார். மகன் இறந்து போய்விட்டான் என்று சொன்ன, ஓ அப்படியா என்று சொல்லி போனார், பாத்ரூம் போனார், நல்லா குளித்தார், சென்ட் அடித்தார், புது செட்டை போட்டு வந்தார். அப்படின்னு போய் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பாடு கொடுங்க அப்படின்ட்டு. இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க, இன்னும் மாறு தட்டி அடித்து ஆள் ஹார்ட் அட்டாக் வந்து சாக போகிறாடா, ஏற்கனவே இவ்வளோ துக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னு நினைத்து கொண்டு வந்து அவர், இவ்வளோ நாள் நான் ஜெபம் பண்ணேன், ஒரு உயிரோடு வரல, ஆண்டவர் எடுத்துட்டாரு, இனிமேல் நான் ஏன் உட்காந்து அழணும், இனிமேல் நான் ஏன் துக்கமாக இருக்கணும், சாப்பாடு கொடு அப்படின்னார். எவனுக்குமே புரிஞ்சுக்கிற முடியல. கூட இருக்கிற மந்திரி, சொந்தக்காரங்க, பிள்ளைங்க யாருமே புரிஞ்சுக்கிற முடியல அவர். ஆனால் அதுதான் ரைட் ஆட்டிடியூட். ஆண்டவர் சொல்கிறார், துக்க நாட்கள் முடிந்து போனது. So we need to praise God for everything. We need to praise God for the past life. வேண்டாதவைகள் வேண்டாம், அவைகளெல்லாம் போகட்டும். When praises go, blessings come down. சங்கீதம் 22:3 வாசிங்க. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீர் பரிசுத்தர். அவர் எங்கே வாசமா இருக்கிறாரா? துதிகளுக்குள், இஸ்ரவேலின் துதிகளுக்குள். அவன் நீங்க போடுறோம், நித்யாவின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீர்
பரிசுத்தர். ஜேம்ஸின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவரீர் பரிசுத்தர். ஸோ உங்க பேரை நீங்க எழுதி கொள்ளுங்க. நீங்க துதிக்க 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 ஆண்டவர் உங்க வீட்டில் வந்துடுறாரு, உங்க அறையில் வந்துடுறாரு, உங்க பெட்ரூமுக்கு வந்துடுறாரு, உங்க டைனிங் ஹாலுக்கு வந்துடுறாரு. ஆகவே தான் நான் போன தடவை சொன்னேன், எப்போ பார்த்தாலும் நான் என்னை சுற்றிலும் வர்ஷிப் சாங்ஸ் ஓடிட்டே இருக்கும். சும்மா டம்மு டும்மு அந்த மாதிரி பாடல்கள், வர்ஷிப் சாங், ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிற பாடல்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். பிகாஸ் ஐ டியூன் மை மைண்ட் always to a mood of praise and worship, so that I can sense the presence of God. I can sense God. I can control my emotions. I can control my thought life. எல்லாவற்றையுமே அடக்கி ஆள வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது என்பதை நான் எப்போதும் உணர வேண்டும். Hallelujah. When praises go up, blessings come down. Hallelujah. 1 கொரிந்தியர் 6:9-10 வாசிக்கலாம். திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. நல்லா கவனிங்க. திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர், இவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. நல்லா கவனிங்க. இது எந்த புஸ்தகம்? கொரிந்தியர். கொரிந்தியரில் யாருக்கு எழுதுறாங்க? கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற வெளியே இருக்கிறவங்களுக்கு எழுதுறாங்களா, சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு எழுதுறாங்க? சர்ச்சில் இருக்கிற பிலீவர்ஸ்க்கு எழுதுறாங்க. எழுதிட்டு 11ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். போதும். உங்களில் சிலர் திருட்டு பயலா இருந்தீங்க. அதான் சொல்றாரு பவுல். நாம் அது ரொம்ப பக்தியா, உங்களில் திருடரும் பொருளா அப்படிலாம் வாசிக்கலாம் தெரியல. அவர் பவுல் அப்படி உங்களில் சிலர் திருட்டு பயலா இருந்தீங்க, சிலர் பொருளாசைக்காரனா இருந்தீங்க, சிலர் வெறி பிடிச்சவனா இருந்தீங்க, உதாசீனர் கொள்ளைக்காரனா இருந்தீங்க. ஆனால் இருந்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இல்லை. கடந்த கால வாழ்க்கை கதைகள். எல்லாரும் சொல்லுங்க, கடந்த கால வாழ்க்கை கதை. நம்ம எல்லாருக்குமே கடந்த கால வாழ்க்கை கதைகள் இருக்குல்ல. நம்ம எல்லாருமே சாட்சி சொல்லலாம். நான் குடிகாரனாக இருந்தேன், நான் பீடி குடித்து கொண்டிருந்தேன், நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், இப்படி எல்லாருமே ஒரு கதை சொல்லலாம். நான் ரவுடியாக இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருந்தேன், அது இது சினிமா 24 மணி நேரம் பார்த்துட்டு இருப்பேன். இவ்வளோ நிறைய பேர் நிறைய கதை சொல்ல. இதுக்கு பேர் என்ன? கடந்த கால வாழ்க்கை கதைகள். எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை கதை இருக்குது. இப்படிப்பட்டவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஆனால் நீங்கள் இப்படி தான் இருந்தீங்க. பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க, திருடனாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இப்போ மாறுறதுக்கு அப்புறம் இன்னும் மிஸ்டர் திருடன் ராபர்ட் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாமா நம்ம? அது முடிந்த கதை. இப்போ சகோதரர் ராபர்ட் அவர்கள் வந்திருக்கிறார், அப்படிதான் சொல்ல முடியும் இல்லையா? பழைய இதை வச்சு கொள்ளைக்காரர் ராபர்ட் வந்திருக்கிறார் அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் சமுதாயத்தில் நம்ம அப்படி தானே பேசுகிறோம், பிலீவர்ஸ் மத்தியில் அப்படி தானே பேசுகிறோம். ஹவு சேட் இட் இஸ். ஆனால் ஜீசஸ் பாருங்க, ரியாக்ட் பண்ணுறதே வித்தியாசமாக இருக்கு. பரிசேயன் சொல்கிறான், என்னையா யாரும் உங்கள் காலடியில் வந்து உட்காந்துருக்கிறான், தெரியாதா உங்களுக்கு? நீங்கள் உண்மையாகவே ஒரு ஊழியக்காரனா அப்படின்னு அவன் நினைக்கிறான். அது சொல்கிறாரு, இவளை தொந்தரவு பண்ணாத, இவளுடைய கடந்த காலத்தை பற்றி நீ பார்க்குற, ஆனால் நான் அவளுடைய ஃப்யூச்சரை பார்க்குறேன், அவளுடைய இப்போ அவளுடைய மனசு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். அவள் சென்ட்டு எதில் வாங்கியிருந்தாலும் சரி, எப்படி சம்பாதிச்சிருந்தாலும் சரி, அது பாவத்தில் சம்பாதிச்ச காசு தான், எனக்கு தெரியும். ஆனால் அந்த சென்ட்டை நான் ஏற்றுக்கிறேன்றார். என்ன பெருந்தன்மை பாருங்க, என்ன பெருந்தன்மை. இப்படிப்பட்ட நம்ம கிறிஸ்துவை போல மாறணும், கிறிஸ்துவை போல என்னை மாற்றும் ஆண்டவர், இப்படிலாம் நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் யாருமே உண்மையை மாறுறதுக்கு ஆசை இல்லை. கிறிஸ்துவை போல மாறணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கேரக்டர் சேஞ்ச் நமக்குள்ளே வரணும். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம், யாராக இருந்தாலும் அணைத்து கொள்ளுகிற ஒரு பக்குவம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் வசங்கமா கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒரு கடந்த கால வாழ்க்கை உண்டு, நான் பாவியா தான் இருந்தேன், ஆனால் இப்பொழுது கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், நீதிமானாக்கப்பட்டேன். நீ என்னை பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நான் தேவனுடைய பார்வையில நீதிமான், நான் ஒரு பரிசுத்தவாட்டி, நான் ஒரு பரிசுத்தமானவன். ஹல்லேலூயா.
இந்த தாட் ஒரு பிரசங்கமாக கேட்டு தயவுசெய்து போயிட வேண்டாம். இது உங்கள் மனசில் ஆழமாக பதியட்டும், ஆழமாக பதியட்டும். You are holy, you are pure, you are washed by the blood of Christ, you are a child of God, you are a son of God, you are a daughter of God. ஆகவே தான் பவுல் எழுதுகிறார், தேவன் தெரிந்து கொண்டவர்களை குற்றம் சாட்டுகிறவன் யார்? Who can condemn? Who can condemn? யார் குற்றம் சாட்ட முடியும்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர். இன்னும் he goes to the extent of saying, அவன் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு அவன் பதில் சொல்லிக் கொள்வான் அப்படின்னு எழுதுறார். See, dear children of God, we need to understand. We need to understand. நான் என்ன சொல்றேன், நம்மை பற்றி புரிந்து கொள்வோம். என்னை கர்த்தர் புரிந்து கொள்கிறார், என்னை கர்த்தர் அரவணைக்கிறார், நான் அவருடைய பிள்ளை என்று அவர் ஏற்றுக்கொள்கிறார், நான் கொடுக்கிற காணிக்கைகளை அவர் அங்கீகரிக்கிறார், நான் பாடுகிற பாடல்களை அவர் கேட்கிறார், நான் ஸ்தோத்திரம்னு சொல்கிறத அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா நான் அவருடைய பிள்ளை. யார் என்னை பற்றி என்ன சொன்னாலும் சரி, என்னுடைய கடந்த காலம் மோசமாக இருந்தது உண்மைதான். ஆனால் இப்போது நான் ஒரு பரிசுத்தவாட்டி, நான் ஒரு பரிசுத்தமான மனிதன். ஹல்லேலூயா. Nothing can separate us but our past can. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, இப்படியே சொல்லிட்டு போகிறார். அதில் பாருங்கள், ஜீவனானாலும், தேவதூர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், ரெண்டு சொல்கிறார், நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியம், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். பாஸ்ட் அவர் சொல்லலை, ஏன்னா அது பிரிச்சிடும் போல இருக்குது. எதிர்காலம் பிரிக்க முடியாதுன்றார், நிகழ்காலம் பிரிக்க முடியாதுன்றார், மரணம் பிரிக்க முடியாது. ஆனால் அந்த கடந்த காலம் பிரிச்சிடும் போல இருக்கு. ஆகவே nothing can separate us but past can. எதுவுமே நம்மை பிரிக்க முடியாது. ஆனால் உங்கள் கடந்த காலத்தை பற்றியே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. So dear friends, I'm just closing it. Don't worry about the people who think wrong about you. இந்த பெண்ணுடைய சரித்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் இது. Don't think about the people who think wrong about you. ரெவலேஷன் 12:10 நம்ம வாசிக்கிறோம், பிசாசானவன் இரவும் பகலும் தேவனுடைய பிள்ளைகள் மேலே குற்றம் சுமத்துகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்கள் உங்களை குற்றம் சுமத்தினால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அவர்கள் பிசாசன் ஊழியக்காரர்களாய் பிசாசனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் இயேசுவுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவைகளை தொடர்ந்து செய்யுங்கள். அதே போல தான் இரண்டாவது உதாரணமாக சமாரியா பெண்ணை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் மேசியா என்று தெரிந்தவுடனே she dropped her pots. தன்னுடைய குடத்தை எல்லாம் வைத்து விட்டு தன்னுடைய பழைய வாழ்க்கையை கீழே போட்டா, அவ்வளவுதான். she dropped her past. அது வரைக்கும் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு தான் தனியாக மத்தியானம் வந்தா தண்ணி எடுக்கிறதுக்கு. ஆனால் இப்போ தைரியமாக தன்னுடைய கடந்த காலத்தை இவர் மன்னித்து விட்டார் என்று தெரிந்து கொண்டு ஊருக்குள்ளே ஓடி சமுதாயத்தையே ஃபேஸ் பண்ணுறாவா. அவ்வளோ தைரியம் வந்துருச்சு, தன்னுடைய கடந்த காலத்திலிருந்து விடுபட்டாள். ஹல்லேலூயா. So dear children of God, கடந்த காலம் உங்களை ஓரமாக ஒதுக்கிவிடும். கடந்த காலம் உங்களை ஒரு ரிஜெக்டட் பர்சனாக மாற்றி எங்கேயோ ஒரு இடத்துக்குள்ளே உங்களை மூடி யாரோடுமே நீங்கள் பழக முடியாதபடிக்கு ஐசோலேட் பண்ணிவிடும். உங்களை தனியாக பிரித்து விட்டு ஆண்டவருக்காக எதையுமே செய்ய முடியாத ஒரு மனிதனாய் மனுஷியாய் உங்களை மாற்றிவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியம், அவரோடு கூட உள்ள உறவு, அவர் உங்களை புரிந்து கொண்டார், அவர் உங்களை நேசிக்கிறார் என்ற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். கடைசியாக ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 19:19 நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். சுருக்கமாக சொல்ல போனால், இந்த இவ்வளவு நாள் இவங்க எல்லாம் மந்திரவாதியாக இருந்தாங்க. நிறைய மந்திரவாதி மண்டவோடு அது இது நிறைய மந்திரவாதி மந்திர புஸ்தகமெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கொண்டு வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, தீ கொளுத்தி போட்டாங்க. இது எதை குறிக்கிறது? தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை அவர்கள் இயேசுனுடைய சமூகத்திலே எரித்து போட்டார்கள். அதனால் உங்களை ஹாண்ட் பண்ணுகிற, உங்களை அடிக்கடி தொந்தரவு பண்ணுகிற பழைய நினைவுகள், ஒருவேளை இதே மாதிரி பழைய யாராவது எழுதின கடிதாச்செல்லாம் இன்னும் பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா எரிச்சு போடுங்க.
யாராவது சொன்ன உங்களை திட்டின டேப்பு அது இதெல்லாம் ஏதாவது உங்கள் ஃபோன்லலாம் ஒழிச்சு வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்தையும் டிலீட் பண்ணுங்க. சில அந்த பேரை பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம், அந்த பேரை டிலீட் பண்ணிடுங்க. என்னென்ன செய்ய முடியுமா burn your past. உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை எரித்து போடுங்கள். They brought their past life, burned it. So dear children of God, burn your past and be free. நல்லா இருக்குல்ல? சொல்லுங்க, burn your past, burn your past and be free. and be free. உங்கள் கடந்த காலத்தை எரித்துவிட்டு சுதந்திரமாக வாழுங்கள். சுதந்திரமாக வாழுங்கள். நம்ம சொல்ற வார்த்தை, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் அதைத்தான் மறக்கக்கூடாது. அவர் செய்த நன்மைகளெல்லாம் மறக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறோம். என்னென்னலாம் கெட்டது நடந்துச்சோ அதெல்லாம் ஞாபகம். இந்த கடந்த கால வாழ்க்கை. இன்றைக்கு நம்ம கேட்கிற செய்தியினுடைய தலைப்பு தான் பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் யோர் பாஸ்ட். ஏன்? நம்முடைய தேவன் இஸ் அ காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன். பாழானவைகளை, உடைந்து போனவைகளை அப்படியே எடுத்து கட்டுற தேவன் நம்முடைய தேவன். வாசிங்க ஜோயல் 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமா, எல்லாம் அழிஞ்சு போச்சு. அது ஒரு காலம், கடந்த காலம். ஆனால் ஆண்டவர் சொல்றேன், நான் எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணுவேன், திரும்ப நான். அதனால் நிச்சயமாக ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார். நம்ம இழந்து போன சந்தோஷங்களை திரும்ப கொடுப்பார், மகிழ்ச்சியை திரும்ப கொடுப்பார். என்ன சொல்றது, சில நேரத்தில் இப்படிப்பட்ட இழப்புகள் பிசிக்கல், ஏதோ பணம் போச்சுன்னா சம்பாதிச்சிக்கலாம், இந்த மாதிரி உயிர் போச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆனால் சில வேளைகளிலே சிலரை அப்படி கர்த்தர் நடத்துகிறார். ஆனால் அதையும் கர்த்தர் சரி பண்ணுவார். யோபுவினுடைய வாழ்க்கையில் அட் அ டைமில் எல்லா பிள்ளைகளுமே இறந்து போயிட்டாங்க. எவ்வளவு வேதனையாக இருக்கும் பாருங்க. எல்லா பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க. எல்லா பிள்ளைகளும் ஒவ்வொருத்தனும் நியூஸ் வந்துட்டே இருக்கு, மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கு. அந்த அவன் செத்து போயிட்டான், இவன் செத்து, அத்தனை 1000 ஒட்டகம் செத்து போயிடுச்சு, இத்தனை கழுது செத்து போயிடுச்சு, அது செத்து போயிடுச்சு, இது செத்து போயிடுச்சு. ஆனால் அவருடைய பின்னிலைமையை பாருங்கள். யோபுவினுடைய முன்னிலைமையை காட்டிலும் ஆண்டவர் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். So God is a God of restoration. எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. So don't give any room for any negative ideas, any negative accusation, thoughts. உங்களை குற்றப்படுத்துகிற பிசாசனுடைய condemnation, இவைகள் எதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. தைரியமாக இருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு உங்களை புரிந்து கொள்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். நீங்கள் கொடுக்கிறவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறார். நீங்கள் செய்கிறவைகளை அங்கீகரிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். யார் உங்களை ஏற்றுக்கொள்கிறோம்? பரிசையும் ஏற்றுக்கொள்கிறான், ஏற்றுக்கொள்ள, அதை பற்றி பரவாயில்ல. அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற விருந்துக்கு வந்தவெல்லாம் ஏற்றுக்கொள்கிறான், ஏற்றுக்கொள்ள பரவாயில்லை. ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டார். அவர் ஒருத்தர் ஏற்றுக்கொண்டா போதும், அவ்வளோதான். நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த தாட் உங்கள் மனசில் பதிஞ்சிட்டாலே போதும், சந்தோஷமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் யர் பாஸ்ட் அண்ட் ஃப்ரம் யர் பாஸ்ட் லைஃப். கடந்த காலத்திலிருந்தும் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விடுபட்டு நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் வாழ வேண்டும். நம்ம எல்லாரும் எழுமி நிச்சயிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் கொடுத்த இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலத்திலிருந்து எங்களை மீட்டெடுக்க நீர் வந்தீர் ஆண்டவரே. தாவீது சொன்னார், உளையான சேற்றிலே கிடந்த என்னை கர்த்தர் தூக்கி எடுத்து கன்மலையின் மேலே நிறுத்தினார். என் நாவிலே அவரை துதிக்கும் புது பாட்டை கொடுத்தார். ஹல்லேலூயா, நன்றி கர்த்தாவே. கொரிந்து சபையில் இருந்த விசுவாசிகளைப் போல எங்களுக்கென்று கடந்த கால வாழ்க்கைகள் உண்டு. கடந்த கால ஆண்டவரே கேவலமான நாட்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் நீர் எங்களை கழுவி இருக்கிறீர். நீர் எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறீர். நீர் எங்களை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறீர். நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறீர். உம்முடைய ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பி இருக்கிறீர். இதை யார் புரிந்து கொள்ளுகிறார்களோ இல்லையோ, நான் புரிந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. இயேசுவினாலே நேசிக்கப்படுகிற பிள்ளைகள், குடும்பங்கள்.
ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி நன்றி நன்றி. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 தேவனே ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. அற்புதங்கள், அடையாளங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் நடக்கட்டும் ஆண்டவரே. எங்களோடு கூட இதுவரைக்கும் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்த யூடியூப் வியூவர்ஸ், ஃபேஸ்புக் வியூவர்ஸ், எங்கே எந்த ஊரில் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இப்பொழுது let them be free from their guilt consciousness, oh God. குற்ற உணர்ச்சிகளிலிருந்து விடுதலை பெறுவார்களாக. தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய மாறாத கிருபை தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருக்கட்டும். துதிக்கான வல்லமை புகழ் எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. இதுவரைக்கும் இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. Please share this link with your friends and families and relatives, and God bless.